ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம சந்திராவுக்கு பூமி போய் சொல்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம பூமி ஆகாஷ் கூட டான்ஸ் பண்ணுறத அவங்க டிவியில் பார்த்துட்டாங்க. உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பூமி கிட்ட, பூமி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் சந்திரா ஆகாஷும் பூமியும் ஒன்றா டான்ஸ் பண்ணுறத டிவியில் பார்த்துட்டாங்க. அது தெரியாமல் நம்ம பூமி சந்திரா கிட்டே போய் சொல்கிறாங்கப்பா. உடனே சந்திரா நினைக்கிறாங்க பூமி அப்பா கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நேரா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போயிடறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா. அது மட்டும் இல்லாம இதை எதிர்பாராத பூமி டக்குன்னு சந்திரா அந்த இடத்துக்கு வர உடனே பூமி ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு பூமி, ஒழுங்கு மரியாதையா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பூமியை கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல பூட்டி வச்சிடறாங்க அப்ப சந்திரா பூமிய. அதுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு சந்திரா பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பாரு பூமி, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அப்பாவே ஏமாத்திட்டல பூமி, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண? இந்த வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ சொன்னாங்க, ஆனா என்னோட பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தவன் மேல, ஆனா கடைசியில எல்லாருமே சொன்னது உண்மைன்னு நீ ப்ரூஃப் பண்ணிட்டுல பூமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம பூமியை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கன்னே சொல்லலாம். உடனே இந்த பக்கம் நம்ம பூமி சந்திரா கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னடா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திக்கு முக்கு தள்ளாடிட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பூமி போன் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த போனே இல்லைன்னா நீ யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி வச்சிடறாருப்பா இந்த சந்திரா. உடனே நம்ம சந்திரா மீரா கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாரு மீரா, பூமி உன்னோட பொறுப்பு. இதுக்கப்புறம் அவ அந்த ரூம்ல இருந்து எங்கேயுமே போக கூடாது, என்ன புரியுதா? மீறி போனா உன்னை அவ்வளவுதான், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் இருக்காரு இல்லையா, பூமிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை பாக்குறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஆகாஷ் பாவம்ப்பா, பூமியை பாக்குறதுக்காக மாடியில ஏறி குதிச்சு போறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆகாஷ் பூமின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம பூமிக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். ஆகாஷ் நீங்களா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஆகாஷ் தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க ஆகாஷ், உங்களை வேற போலீஸ் தேடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம பூமி ஆகாஷ் ப்ளீஸ் தயவு செய்து வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாட் பூமி, உன்னை பாக்குறதுக்காக மாடியில ஏறி குதிச்சு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு அசால்ட்டா போனா எப்படி போறது? நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம போயிட்ட, பூமிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்தா, நீ என்னன்னா என்ன விரட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காருப்பா. அப்போன்னு பார்த்தா நம்ம சந்திரா பூமி ரூம் பக்கமா போக உடனே சந்திராக்கு டவுட் வருதுன்னே சொல்லலாம். இங்க உள்ள நம்ம பூமி ஆகாஷ் கூட பேசிட்டு இருக்காங்க. உடனே வெளியே சந்திரா நினைக்கிறாங்க, பூமி யார் கூட பேசிட்டு இருக்கா, நம்ம அவகிட்ட இருந்து போனையும் வாங்கிட்டோம், அப்ப யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துட்டு நம்ம பூமி கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். பூமி பூமி கதவை திறமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பூமிக்கு கை கால்லாம் நடுங்கி போச்சுன்னே சொல்லலாம். சுச்சோ அப்பா வந்துட்டாரு ஆகாஷ், போய் நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்ல உடனே ஆகாஷ் ஒரு கர்டன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம சந்திரா பூமி கதவை தர, எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க, திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிட்டே இருக்காருன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி கதவை திறக்க என்னச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா நம்ம பூமி. உடனே சந்திரா சொல்றாங்க, கதவு திறக்க உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லப்பா நான் வாஷ்ரூம்ல இருந்தேன், அதுதான் டோர் ஓபன் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரா சொல்றாங்க, என்ன வாஷ்ரூம்ல இருந்தியா பூமி, நீ யார் கூட பேசிட்டு இருந்த மாதிரி பூமி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் யார் கூட போய் பேசிட்டு இருக்க போறேன், இங்க பாருங்க சுத்தி முத்தி பாருங்க, யார் இருக்கா சொல்லுங்க, நான் யார் கூட பேச போறேன், போனையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது நான் யார் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கேட்க உடனே சந்திரா சொல்றாங்க, இல்ல பூமி நீ யார் கூட பேசுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அதுவா, நான் தன்னை தானே பேசிக்கிட்டப்பா அப்படின்னு நம்ம சந்திரா கிட்டே எதோ சொல்லி நம்ம பூமி சமாளிச்சுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா ஒரு டவுட்டோடவே வெளியே போறாங்கப்பா. உடனே நம்ம பூமி இந்த பக்கம் ஆகாஷ் வெளியே வாங்க ஆகாஷ், அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷை கூப்பிடுறாங்க. உடனே நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க ஆகாஷ், கையங்கலமா மாட்டிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷை வெளியே அனுப்பிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் எப்படி மாடி மேல ஏறி குதிச்சு உள்ள வந்தாரோ அதே மாதிரி குதிச்சு வெளியே போறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு செக்யூரிட்டி வேணும், உடனடியே செக்யூரிட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சூர்யா சொல்லுவாங்க, செக்யூரிட்டி அதனால நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அந்த இடத்துக்கு வர ககன் மாடியில இருந்து கீழே குதிச்சு பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காருப்பா ககன் அரெஸ்ட் பண்றதுக்காக. உடனே நம்ம சூர்யா கேக்குறாங்க, என்ன ககன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது நம்ம ஆகாஷ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காருப்பா. உடனே நம்ம சூர்யா சொல்றாங்க, என்ன ககன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பூமியை தானே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா பூமி ரூம் பேக் சைடு வழியா பார்த்தா அங்க ஒரு ஏணி கிடக்குறத பாக்குறாருப்பா நம்ம சந்திரா. உடனே நம்ம சந்திராக்கு புரிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா ஆகாஷ கையங்கலமா பிடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத நம்ம சந்திரா பாக்குறாருன்னே சொல்லலாம். உடனே சந்திரா அந்த இடத்துக்கு வர சூர்யா சொல்றாங்க, சார் பாத்தீங்களா சார், இவரு என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு, ககன் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போறதுக்காக வந்திருக்கான், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க சூர்யா, இங்க
நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த ககன் வெளியவே வர முடியாத அளவுக்கு நீங்க பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சொல்றாங்க, அவ்வளவுதானே சந்திரா சார், இதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ ககன் நினைச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம சூர்யா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சூர்யா ககனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டு வெளுத்து வாங்குறாருன்னே சொல்லலாம் நம்ம ககனை. இந்த பக்கம் நம்ம சாரதாக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம் ககன் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருக்காருன்னு. உடனே ஓடோடி வராங்கப்பா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு. அங்க வந்து பார்த்தா நம்ம ககன் இருக்கிற நிலைமைக்கு நம்ம சாரதா அவங்கள பார்த்துட்டு பயங்கரமா அழுறாங்கன்னே சொல்லலாம். ககன் ககன் என்னாச்சுப்பா உனக்கா இந்த நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறாங்கப்பா. உடனே நம்ம சாரதாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கேபிக்கு தான் கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி கேபிக்கு கால் பண்ணிட்டு ககனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தயவு செய்து சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம கேபியை பதறி போய் ஓடி வராங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த சூர்யா ககன் நினைச்சுதான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் யாரு, ரொம்ப பெரிய ஆளாச்சே, த ராக் ஸ்டார் ஆகாஷ் ஆச்சே. உடனே நம்ம ஆகாஷோட ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு வந்துறாங்கன்னே சொல்லலாம். உடனே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெளியில நின்றுட்டு ஆகாஷ் த ராக் ஸ்டாரை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்கப்பா. உடனே இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல வர உடனே இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்ம அபூர்வா சூர்யாக்கு கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். சூர்யா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் வந்து வெளியில நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் வேற சொல்றாங்க, இவன் ககன் ஆகாஷ் மாதிரி வெளியில எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சூர்யா சொல்ல உடனே நம்ம அபூர்வாக்கு டவுட் வருதுன்னே சொல்லலாம். உண்மையாவே ஆகாஷா இல்ல ககனா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சூர்யாவுக்கு பெரிய அதிகாரிகளா கால் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சூர்யா, எதுக்காக ஆகாஷ் தி ராக் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க, அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேன்ஸ்ல வெளியில திரண்டு இருக்காங்க, நீங்க தேவையில்லாத பிரச்சனையை கூட்டிட்டு இருக்கீங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அதிகாரி சூர்யாவை போட்டு திட்டுன்னு திட்டுறாருன்னே சொல்லலாம். பாருங்க சூர்யா ஒழுங்கு மரியாதை அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற உடனே நம்ம சூர்யாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ வெளியே விட்டுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா பாவப்பா ஆகாஷுக்கு அடி வெளுத்துட்டாங்கன்னே சொல்லலாம், அங்கங்க காயமா வேற இருக்கு. சாரதா ஆகாஷ கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஆகாஷ் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தூங்கிட்டு இருந்த பூமி பதறி போயிருந்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ககன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதான் நம்ம பூமிக்கு புரிய வருதுன்னே சொல்லலாம், இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பூமி வந்து மனசுல நினைக்கிறாங்க, கடவுளே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ககன் மாதிரி உருவத்துல இருக்கிறதுனால நம்ம ஆகாஷ அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு வருதே, இல்ல கண்டிப்பா இதை நம்ம விடவே கூடாது, ஆகாஷ் நம்மளுக்காக இங்க ககனை நடிக்க வந்திருக்காரு, அவருக்கு பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, கண்டிப்பா இந்த சூர்யா ககன் நினைச்சிட்டு ஆகாஷ அரெஸ்ட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பதறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா உண்மையாவே நம்ம சூர்யா ககன் நினைச்சு ஆகாஷ அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம பூமி கண்ட கனவு பலிக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.